இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் டெவில்ஸ் பூல். ஆஸ்திரேலியால வடக்கு குயின்ஸ்லாண்டில் அமைஞ்சிருக்கிறது தான் பபிண்டா பவுல்டர்ஸ். இதை தான் டெவில்ஸ் பூல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த டெவில்ஸ் பூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில இருந்து தான் தண்ணீர் வருதான். இந்த தண்ணீர் வாட்டர் ஹோல் வழியா வரதா சொல்லப்படுது. இந்த வாட்டர் ஹோலை ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட ஆழம் ரொம்பவே அதிகமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஹோலை சுற்றி நிறைய பாறைகள் இருக்கிறதுனால இந்த இடத்த ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு காலத்தில் இந்த டெவில்ஸ் பூலுக்கு அருகிலேயே ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் ஊலாலா அப்படின்ற ஒரு இளம் பெண் இருக்காங்க. இவங்களுக்கு வருணோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரைப்ல சேர்ந்த ஒரு பெரியவருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே ஊலாலாக்கு இன்னொரு ட்ரைப்ஸ்ல இருக்கிற ஒரு பையன் மேல ஆசை வருது. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனோட பேரு டைகா. ரெண்டு பேருமே வேற வேற ட்ரைப் அப்படின்றதுனால நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா பிரிச்சிருவாங்க, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரெண்டு பேருமே ஓடி போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பழங்குடியினருமே இவங்களை இந்த டெவில்ஸ் பூல் கிட்ட பிடிச்சி ரெண்டு பேரையும் அவங்க கூட்டிட்டு போய் சிறை வச்சிடுறாங்க. அப்போ டைகானால தப்பிக்க முடியல. ஆனா ஊலாலா அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்த டெவில்ஸ் பூல் கிட்ட நின்று என்னோட காதலனை என் கூட இதுக்கப்புறம் சேர்த்து வைக்க மாட்டாங்க, உன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டெவில்ஸ் பூலில் இருக்கிற வாட்டர் ஹோலில் குதிச்சு இறந்து போயிடுறாங்களாம். அவங்க பாடியை இவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த டெவில்ஸ் பூலில் இருக்கிற வாட்டர் ஹோலில் ஊலாலாவோட ஆன்மா இருக்கு அப்படின்னும் இங்கே வர ஆண்களை இந்த ஊலாலாவோட ஆன்மா கொலை பண்ணுது அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் 1959 வருஷம் இங்கே 17 பேர் இறந்துருக்காங்க. அந்த 17 பேரில் பெரும்பாலானோர் இளம் ஆண்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 1970 வருஷம் இங்கே ஒரு கப்பிள்ஸ் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அலை சடனாக வந்து ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போயிருக்கு. அங்கே அந்த பெண் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆண் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. இதே மாதிரி 1979 வருஷம் பீட்டர் அப்படின்றவர் இறந்து போயிடுறாரு. இவரோட சடலத்தை 3 நாள் கழிச்சு தான் எடுத்திருக்காங்க. ஃபைனலா 2010 ஜேம்ஸ் பேனட் அப்படின்ற ஒருவர் இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு மரணமும் நிகழல அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் அங்க இருக்கிற அரசாங்கம் இந்த டெவில்ஸ் பூல்ல இருக்கிற நிறைய பகுதிகளில் போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இந்த டெவில்ஸ் பூலை சுத்தி இருக்கிற பழங்குடியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இறந்தவங்க எல்லாருமே ஒரு விதத்துல இந்த ஊலாலாவோட ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அந்த ஆன்மா இவங்களெல்லாம் பழி வாங்கியிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இன்னமும் இந்த இடத்த சுத்தி இருக்கிற உள்ளூர்வாசிகள் இந்த இடத்துல நைட் டைம்ல ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டுட்டே இருக்கு, இதனால இந்த இடத்துக்கு போகவே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் இங்க ஆவியெல்லாம் கிடையாது, இந்த வாட்டர் ஹோல் ரொம்பவே டேஞ்சரஸ், இதோட ஆழம் பயங்கர அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க வாட்டரோட ஃப்ளோ ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னும், மேலும் இதை சுத்தி இருக்கிற பாறைகள்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கிறதுனால இவங்க இறந்து போயிருக்காங்க, தவிர இதுக்கு ஆவியெல்லாம் காரணம் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.